ஏம்மா, ஜிம்முக்கெல்லாம் போனே என்னாச்சு? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதும்மா. குனியணும், நிமிரணும், குதிக்கணும், வாடணும், உடம்புலாம் ஒரே வழியா எடுக்க அந்த குவாச்சா ஒரே ஏசி ஏசி ஏசிட்டு நடக்கான். ஏம்மா அது பேர் குவாச்சா இல்ல கோச். அம்மாவுக்கு இப்படிதாம்மா வரும். அது மட்டும் இல்லாம அது திங்கக்கூடாது இது திங்கக்கூடாதுங்க. இட்லி தோசையும் திங்கக்கூடாதான். அது இது மாவுல செஞ்சது திங்கக்கூடாதாம்மா. நம்ம காலையில இட்லி தோசை, மதியத்துக்கு ஒரு சட்டி நிறைய சோறு திங்கிற கூட்டம். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா. நமக்கு நல்ல வயிறு நிறைய நைட்டு மதியம் சோறை நல்லா அடைச்சி தின்னுட்டு உறங்கணும். காப்பி 2 நேரம் குடிக்கணும். அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. இது ஏதோ வாத்தியார் கணக்கா பேசுறம்மா. அம்மாக்கு பிடிக்கல. அப்படிதாம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதாம்மா உனக்கு குறையும். பரவாயில்ல. போற உயிர் சாப்பிட்டுட்டே போட்டோம். திங்காம கிடந்து செத்து போறதுக்கு நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு செத்தா பரவாயில்ல. லூஸ் மாதிரி பேசாதம்மா. வயசாக உடம்புல எல்லா பிரச்சனையும் வரும். டயட் இருக்கணும், ஜிம்முக்கு போகணும். இல்லையா வீட்டில் உட்காந்து வாக்கிங்காவது போ, எக்ஸசைஸ் பண்ணு, ஏதாவது பண்ணுமா. சும்மா கண்டதையும் தின்னுட்டு கிடக்காத. அடப்பாமா, எனக்கெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுங்க. பேர் பாஸ்தா போட்டு கொண்டு வந்திருக்கேன், தின்னுங்கட்டி. நீ சாப்பிட்டியாம்மா? நான் 2 பிளேட்டு சாப்பிட்டுட்டேன். அது சரி, உனக்கெல்லாம் ஜிம்மே செட் ஆகாதுமா. ஆமாட்டி, நமக்கெல்லாம் ஒத்து வராது பத்துக்க. இன்னும் பாஸ்தாவா? பாஸ்தா மனம் அங்கே தெரு முக்கு வரைக்கும் அடிக்க. கொண்டாங்க தும்போம். வாட்டி உட்காரு. கொண்டாங்கக்கா, வாயில் போட்டுட்டே பேசுவோம். என்ன பிள்ளைலாம் இன்னைக்கு காலேஜ் போலையாக்கும்? இன்னைக்கு லீவு த. அத்தைன்னு கூப்பிடாதீங்க பிள்ளைலாம், வயசான மாதிரி தோணுது. நெட்டவெளி அக்கான்னு கூப்பிடுங்க. அது எப்படி? நாங்க சின்ன வயசுல இருந்து அத்தனை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் கூப்பிடுவோம். சின்ன வயசுல கூப்பிடும்போது கேட்க நல்லா இருந்தது. இப்போ நீங்கள்லாம் வளர்ந்து காலேஜ் போனதும் காலேஜ் பிள்ளைங்க நம்மள அத்தைன்னு கூப்பிடும்போது ஒரு மாதிரி வயசாயிட்டோன்னு கவலையா இருக்கு. அதான் வயசு ஆயிட்ட, அப்புறம் என்ன? இனிமே நாங்க தான் யூத்து. அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எப்போவுமே யூத்து தான். சரி, என்ன வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு? அது இந்த கிளவி தினமும் ஒரு 10 முட்டையை வாங்கி என்னத்தையாவது பண்ணிட்டு நடக்கும். அது சரியான முட்டை பைத்தியம். அது மண்டையும் முட்டை கணக்காக தான் இருக்கு. டெய்லி எங்கள் வீட்டில் முட்டை தான். முட்டை உடம்புக்கு நல்லதுலாமா? அதனாலதான் உங்க அத்தை பாட்டி முட்டையில எதுவும் செஞ்சுட்டு நடக்க போல. அதுக்கு முட்டையை தவிர ஒன்றும் தெரியாது போல. எந்த நேரமும் முட்டை குழம்பு இல்லைன்னா ஆம்லேட்டை போட்டு சாம்பார் இப்படி என்னத்தையாவது வச்சிரும். உனக்கு என்னடி? நீ நல்ல பாட்டு சாப்பிட்டு அலைய வேண்டியதானே. நீ எனக்கு குழம்பு வைக்க போற? சீக்கிரம் குழம்பு செய்ய படிக்கணும்க்கா. நமக்கு பிடிச்ச குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு பார்த்துக்கிடுங்க. இந்த முட்டையை தின்னுட்டு எனக்கு சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சிரும். ஹாய் பங்கஜம் ஆண்டி. ஐ ஏஞ்சல் பாட்டி. என்னது பாஸ்தாவா? ஐ லவ் பாஸ்தா. குடு குடு குடு, எனக்கு குடு. இது எனக்கு மேல தின்னில. என்ன செய்தா? என்ன இந்த அக்கா எப்படி பண்ணுது? இந்த அக்கா முதல்ல இப்படிதான் பண்ணிட்டு கிடக்கும். இப்பதான் கொஞ்சம் திருந்தி இருந்துச்சு. இப்ப திருப்பி இப்படி ஆயிட்டு. அவுக்கு 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 அவுக்கு. என்ன மனம்? பங்கஜம் ஆண்டி சூப்பரா இருக்கு. சாப்பிடு. ரொம்ப நாள் ஆச்சு உன்னைய பார்த்து. நல்லா இருக்கேட்டி? உன் பிள்ளை நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். சொல்லுமா, சொல்லு, என்ன விஷயம்? யாருமே ஃப்ரூட் ஷாப் கிட்ட வரவே மாட்டேங்கிங்க. நான் எவ்வளவு செலவு பண்ணேன் தெரியுமா? நீங்க யாருமே வர மாட்டேங்கிங்க. மம்மி கொஞ்சம் உங்க எல்லாருமேலையும் கோவமா தான் இருக்காங்க. ஐயோ, இந்த ஊர்ல எங்க மேல கோவப்படாத ஆளு உங்க மம்மி தான். அவங்களையும் நாங்க கோவப்படுத்திட்டோமா? கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கலாட்டி, அதனால தான் நாங்கள் கடைக்கு வர முடியல. நாளையிலேருந்து கண்டிப்பாக வந்துடுதோம். நான் டெய்லி போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாலையும் போக முடியல பாப்பா இருக்கிறதுனால. அப்புறம் அடைச்சி போட்டேன். அதனால அம்மா கொஞ்சம் கோவமா இருக்காங்க. ஏட்டி நாளையில இருந்து நாங்க கரெக்டா வந்துருவோம். நீ எதுவும் நினைக்காத, உங்க அம்மாட்ட சொல்லிரு சரியா? நாளைக்கு கண்டிப்பா வந்துருந்தோம். ஆமாட்டி, நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க. இப்படி கடையை அமௌண்ட்லாம் நாங்கள் போட்டு போக மாட்டோம். நாளையிலேருந்து வரோம். ஓகே. ஏட்டி, இந்த நெட்டவெளியானுக்கு இருக்குல்ல, அதான் நம்ம அம்மா, அந்த நெட்டவெளியக்கா, கீதா மற்றும் பலர். இவங்கெல்லாம் 2 நாள் ஒரு வேலையை செய்வாங்க. 3ஆவது நாள் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டு ஒரே கதை பேசுறது. இந்த ஜிம்மு கூட பாரு, 2 நாள் தான் போனாங்க. அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. இதாண்டி இவங்களுக்கு வேலையே. ஆமா. குட் மார்னிங் மல்லிகா. குட் மார்னிங் சண்முகம். மல்லிகா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு கண்டுபிடி. உனக்கு பர்த்டேவா சண்முகம்? இல்ல இன்னைக்கு சேலரி டே. ஓ சூப்பர். இந்த வார்த்தையை கேட்கவே சந்தோஷமா இருக்கு. டெய்லி சேலரி டேவா இருந்தா நல்லா இருக்கும். சரி, உன்னோட சேலரியை வாங்கிக்கோ. கங்க்ராச்சுலேஷன் மல்லிகா. இதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சண்முகம். என் வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறேன், அதுவும் உன்னோட கையால. சரி, யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணிக்கோ. உன்னோட பொண்ணு படிக்கிறாளா? அவளோட படிப்புக்கு
அப்புறம் அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கோ. இப்போ உனக்கு வீடு வந்து ரெண்டல் கிடையாது, அதனால இந்த மாதம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வீடு ரொம்ப நல்லா இருக்கு சண்முகம், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடுன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மல்லிகா. நெக்ஸ்ட் வீக் நீ வந்து அந்த வீட்டை காலி பண்ணிடணும். ஏன் வேற ஏதாவது பங்களாக்கு அனுப்ப போறீங்க என்னைய? இல்லை, எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கு. வேற கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து எங்க ரிலேட்டிவ் இருக்காங்க, அதனால யாரையும் காலி பண்ண சொல்ல முடியாது. என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ் வராங்களாம், எப்படியும் ஒரு 20 நாள் கிட்ட இருப்பாங்க. நீ வேற ஏதாவது வாடகைக்கு வீடு பார்த்துக்கோயேன். என்ன சண்முகம் விளையாடுறியா? நாங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள காலி பண்ண சொன்னா எப்படி? என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் குணம் காணாது, அவ கொஞ்சம் ஒரு மாதிரி சிடுமூஞ்சி. இந்த மாதிரி நம்ம விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா தப்பா நினைச்சிருவா. நம்ம காலேஜில் நான் உன்னையும் லவ் பண்ணேன், நீ என்னை ஏட்டு கூட பார்த்ததில்ல, அது வேற விஷயம். இப்போ இங்கேயே வேலைக்கு சேர்த்துருக்கேன். 50,000 நம்ம கம்பெனியில் யாருக்குமே 50,000 நான் சேலரி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அவளே ஒரு கதை கிரியேட் பண்ணி கேவலப்படுத்திடுவா. நான் ஒரு எம்டியா இருந்துக்கிட்டு அவ முன்னாடி கேவலப்பட முடியாது, ஆஃபீஸே நார் அடிச்சிருவா. அதனால நீ என்ன பண்ணிரு, இப்போதான் 50,000 உனக்கு சேலரி வந்திருக்கலாம், ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல வீடாக பார்த்துரு. நீயும் உன் பொண்ணு மட்டும் தானே, 5,000 வீடு பார்த்தாலே போதும். ரொம்ப தப்பு சண்முகம், ஒருத்தங்களுக்கு ஆசை காட்டி ஏமாத்துறது, கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குறது எந்த வகையில நியாயம்? எனக்கு தெரியாது. நீயே எனக்கு வீடு பார்த்து நீயே எனக்கு கொடு, அதே மாதிரி வாடகையை நீ தான் கொடுக்கணும். எனக்கு இந்த 50,000 பத்தாது. மல்லிகா இப்படி பேசினா எப்படி? நீ வந்து தேவையில்லாம ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி என் மனசுல படுது. அப்படியா சண்முகம்? காலேஜ் படிக்கும்போது என் பின்னாடி எப்படி சுத்தின? நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேனான்னு ஏங்கி தவிச்ச ஆளா இப்படி பேசுறது? அதெல்லாம் வேற, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாருக்கும் வயசாகி போச்சு. அடுத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுறத சண்முகம். தயவு செஞ்சு நீயே எனக்கு வீடு பார்த்து நீயே வச்சிரு. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் வெளி உலகத்துக்கு வந்ததே கிடையாது. சரி, நான் கிளம்புறேன். இன்னும் இப்பதானே ஆபீஸ் வந்ததுக்குள்ள கிளம்புற? சேலரி வந்திருக்கு, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், பொண்ணுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நான் கிளம்புறேன், சரியா? ஈவினிங் போலாம்ல? இல்லை இல்லை, இப்பவே கிளம்புறேன். இவ என்ன ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கா? இது சரிப்பட்டு வராது போலயே. என்னைக்கு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு பெரிய பூகம்பம் வெடிக்க போதோ தெரியல. தெரியாதனமா வேலை கொடுத்து தொலைச்சிட்டேன் பாசை, பெரிய மண்டடியா இருக்கு. பாபு சார், சேலரி போட்டாச்சு தெரியுமா? ஆமாம் தெரியும். நான் இந்த மாதம் 2 நாள் லீவ் எடுத்தோம்ல, அதை கட் பண்ணிட்டு போட்டு விட்ருக்கான் அந்த மண்டையன். எனக்குலாம் பாதி சம்பளம் தான் போட்டு விட்டுருக்கான். நான் ஓவர் லீவு பார்த்தீங்களா? லீவ் எடுத்ததுக்கு கட் பண்ணுறது ஓகே தான் சுந்தரி மேடம், ஆனால் வேலையே தெரியாத பொம்பளைக்கு 50,000 சம்பளமா என்னத்த சொல்ல? ஆமாம், அதனால தான் எனக்கு வேலைக்கு வரவே இஷ்டமே இல்லை. நான் நல்ல கம்பெனி வந்துச்சுன்னா நான் அந்த கம்பெனி விட்டு போயிடுவேன். வீணா புலம்புறது வேஸ்ட்டு. எப்படி அந்த பொம்பளையை வேலையை விட்டு துரத்தலாம்னு யோசிங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்தோன்னா கண்டிப்பாக விரட்டிடலாம். அடுத்தவங்க வேலையை விட்டு விரட்டிட்டு அந்த பாவத்தை எதுக்கு நாங்கள் சம்பாதிக்கணும்? வேண்டாம் வேண்டாம். மெண்டல் மாதிரி பேசாதீங்க பாபு சார். அது வந்து நம்ம வேலையை தான் பறிக்க வந்திருக்கு. எல்லா வேலையும் சுந்தரி மேடம் தானே பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பொம்பளைக்கு எதுக்கு 50,000 ரூபா சேலரி? சுந்தரி மேடம், நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. சொல்லு. அந்த பொம்பளைக்கு நீங்கள் தப்பு தப்பாக சொல்லி கொடுங்க. வேலை உங்களை செய்ய சொல்லிச்சுன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் தப்பு தப்பாக செஞ்சு வைங்க. அப்போ கண்டிப்பாக எம்டி திட்டுவார். யாரு? சுந்தரி மேடத்தையா? இல்லை, அந்த மல்லிகாவை கண்டிப்பாக திட்டுவார். எதுக்கு இப்படி தப்பு தப்பாக பண்ணியிருக்கேன்னு கூடி சீக்கிரம் வேலையை விட்டு திக்கிடுவார். நீ மெண்டல் மாதிரி பேசாத. அவ பயங்கரமான ஆளு. அவ தப்பு தப்பா பண்ணி வேலை போயிருங்கிறதுனால எல்லா வேலையும் என்னையவே செய்ய வைக்கா. நானே தப்பா பண்ணா எம்டி என்னை தானே தப்பா நினைப்பாரு, லூசு. ஓஹோ அப்படியா? அப்ப எம்டிட்ட டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருங்க. அவங்க வேலைக்கு வர மாட்டேங்காங்க, வேலை செய்ய மாட்டேங்காங்க, அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதும் கோல் முட்டுறதும் பெரிய விஷயமே கிடையாது. ஆமா, உனக்கு அது கை வந்த கலை தானே. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எண்ணி 1 மாசத்துல அந்த பொம்பளை இதை சீட்டை விட்டு விரட்டிடலாம். அது போக நம்மளும் ஆஃபீஸ்க்குள்ள கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கணும். உட்காரும்போது சேரை இழுத்து விடுறது, மண்டையில கொட்டிட்டு ஓடுறது, குடிக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு உப்பு கலந்து விட்டுறது, அது கொண்டு வர லஞ்ச் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெறும் டிஃபன் பாக்ஸை போட்டுறது, அவங்க மொபைல் ஃபோன் எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, அவங்க கம்ப்யூட்டரில் ஒயரெல்லாம் பிடுங்கி விடுறது, அவங்கள பற்றின தப்பான வதந்திகளை உள்ளுக்குள்ளே பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டயே சொல்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணால் அதுவே மென்டல் டார்ச்சராகி ஓடிரும். மொத்தத்தில் நல்ல புத்தியே இல்லை உனக்கு. ஒரு பொம்பளை இப்படி டார்ச்சர் பண்ணி யாராவது ஓட வைப்பாங்களா? பே, ஆளும் மண்டையும் பாரு. அப்போ 2 பேரும் புலம்பிக்கிட்டே இருங்க, எனக்கு என்ன. இவட்டு பேசின குடிச்சிக்க நம்மளே ஃபில்லி ஆக்கிடுவா. எப்படியும் போய் தொலைங்க, நான் போகிறேன். பக்கத்து கேபினில் கோல் மூட்டை. இவ பேச்ச கேட்டோன்னு நம்ம அவ்வளோதான் பாபு சார், கண்டுக்க கூடாது. ஆமாம் ஆமாம். சுந்தரி மேடம், என் ஒர்க்கை முடிச்சிருங்க. எனக்கு சேலரி டே பார்த்தீங்களா, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், அவசரமாக போகிறேன். ஆமாம், இது என்னைக்கு ஒர்க்கை முடிச்சிருக்கா, இன்னைக்கு பேச சொல்லிட்டு போகிறா.
என்ன செல்லம்மா அங்கிங்க நடந்துகிட்டு இருக்க? இந்த சூர்யாவுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்ம பார்த்து பொண்ணை பார்க்காமலே வேண்டான்னு சொல்லுவான். அத ஏதோ காதல் கீதல்கான. பொல்லாத காதல். எனக்கு இந்த காதலே பிடிக்காது. ஏற்கனவே பாபுவை பாருங்க, ஒருத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணி என்ன சந்தோஷத்தை கண்டான். ஒரு வேலை வெட்டிக்கு போறாளா, ஒரு பொறுப்பா இருக்காளா? ஒண்ணு கிடையாது. இவனுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம நல்ல ஒரு பொண்ணு பார்த்தா வேண்டாங்கானே. சரி விடு, எல்லா பொண்ணும் அவன் நெட்டவழி மாதிரி இருக்காது. ஒருவேளை அது நல்ல பொறுப்பான பொண்ணா இருந்தா எப்படிங்க அது? எனக்கு இந்த காதல் கல்யாணத்துல எல்லாம் உடன்பாடு இல்ல. பெரியவங்க நாம பார்த்து காத்து சேர்த்துக்க மாட்டோமா? வாழ போறவன் அவன் தானே, அவனுக்கு பிடிச்ச மாதிரி தானே அவன் கல்யாணம் பண்ணணும். ரொம்ப தப்புங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நீங்க கிளம்புங்க. நம்ம அவனை கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம். அவங்க வீட்டில் நான் வாக்கு கொடுத்துட்டேன். இப்போ கூட நான் அவன் சொன்ன விஷயத்த சொல்லலை. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வர முடியலன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். லூசு மாதிரி பண்ணாத செல்லம்மா. அவன் விருப்பம் இல்லைன்னு இருக்கான், அவனை கூட்டு போனுங்க. அவன் எப்படி வருவான்? அவங்கிட்ட கொஞ்சம் வண்டி எடு, பக்கத்து வரைக்கும் போகணும்னு சொல்லுவோம். 2 பேரும் வண்டியில ஏறுவோம், அப்படியே அவனை கூட்டு போயிருவோம். இது தப்பு செல்லம்மா. பிள்ளைங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். இதுல தப்பு சரியெல்லாம் கிடையாது. எந்திரிங்க. பழைய வில்லி லேசா வெளியே வர்ற மாதிரி தெரியுதே. அப்படி பழைய வில்லி வெளியே வந்தானா என்கிட்ட இருக்கிற பழைய வில்லனும் வெளியே வருவான். காதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாம காதல் நான் பார்த்த பொண்ணை விட நல்ல பொண்ணா இருக்குமோ? இன்னைக்கு போய் பொண்ணு பார்க்க வச்சு உன் மனசை மாத்திடுவோம்ல. எக்கா கீதாக்கா என்ன சோப்பு போட்டு குளிச்சிங்க? நல்ல வாசமா அடிக்கி. நாளைக்கு குளிக்கவே இல்லை. குளிக்காமலே எப்படிக்கா வாசம் அடிக்கும்? அது உன் பின்னாடி இருக்கிற மதுக்கிட்ட இருந்து வரும். செண்டு பொட்டியோட்டி. ஆமா அண்ணி, அவரு வாங்கி கொடுத்தாரு. ஃபாரின் சென்ட். ஃபாரின் செண்டு எனக்கு 2 இருந்தா கூட வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற உனக்கு எதுக்கிட்டி செண்டு? என்கிட்ட 3 இருக்கு. உங்களுக்கு 1 தாரேன். எனக்கும் தாமா. நானும் அப்பப்போ குளிக்க மாட்டேன். மேலே செண்டு பூசிக்கிட்டு அலைவேன். சரிக்கா, வாங்க மிலிட்ரி வாங்க. எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் இந்த குழந்தைனார் வெறுங்கையோட தான் வராரு. ஒரு வாட்டி வரும்போது ஒரு முட்டை போண்டா, பஜ்ஜி, பப்ஸ் இப்படி ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல. அவ்வளவுதானே, நாளைக்கு பாருங்க உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன். எல்லாம் பேச்சு தான், ஒன்னுத்தையும் காணுமே. சூர்யா, கொஞ்சம் பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும்பா. ஒரு 10 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் வண்டி இடம். நானும் பெரியப்பாவும் வரோம். பைக்ல 3 பேரா? அது ரொம்ப ரிஸ்க் பெரியமா. ஆட்டோல பிடிச்சு தாரு. இல்லப்பா, கொஞ்சம் தொடங்கி வாயேன். நான் வண்டி சூப்பரா ஓட்டுவேன். ஏன் கூட வரீங்களா? 3 பேரும் போவோமா? ட்ரிபிள்ஸ் சும்மா ஜுர்ன்னு போவோம். சீப்பா, என்ன தப்பா கேட்டுக்கிட்டேன்? சீப்பாங்கிங்க. கொஞ்சம் வாப்பா, அவசரமா போகணும். அம்மா எங்கம்மா போற? நம்ம சொந்தக்காரங்கம்மா அங்க பக்கத்துல தான் இருக்காங்க. 10 கிலோமீட்டர் தான், போயிட்டு வந்துருந்தோம். சான்ஸ் ராணி, மதுவை கொஞ்சம் பாத்துக்கணுமா? ஏன்ட்ட சொல்லவே இல்லை. உன்னை ஒரு ஆளாவே நான் நினைக்கல. சேம் பப்பி சேம் டு மீ. உங்க மாமா என்ன மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்காரு? அவர் இருந்தாப்புல டென்ஷன் ஆயிடுவார். கிளம்பணும் கிளவியும் அடிக்கடி உள்ள போய் சண்டை போட்டு வருங்க. அது ஒரே சிரிப்பா இருக்கும். அப்படி எங்கிட்டே அவசரமா போறாங்க மிலிட்டரியை கூட்டிட்டு. எங்கேயாவது வாழைத்தாறு சீப்பா கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அது இவனை தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால இவனை கூட்டு போவாங்க. இல்லைன்னா எங்கேயாவது முட்டை கம்மியான ரேட்ல கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். உடனே முட்டையை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு தான். மகா வந்திருக்காள்ல, மகளுக்கு விதவிதமாக சாப்பாடு கொடுக்கணுமே. கோழி முட்டைன்னு ஏதாவது வாங்கிட்டு வரும். இதை சக்க வச்சு நானும் தின்னுக்கிடுதேன். வெயிட் எதுவும் கூட்டியிருக்காக்கா. இப்போல்லாம் எனக்கு நல்ல சாப்பாடு பார்த்துக்கிடுங்க. நீ நல்ல தின்னும் இப்படி எலும்பந்தோளமா இருக்கன்னு கவலைப்படுத. பங்கஜக்கா பாவம், ஒரு காபி குடிச்சாலும் வெயிட் கூடிருதுன்னு கவலைப்படுது. என்னத்த சொல்ல? ஆமாக்கா, ஒவ்வொரு உடம்பு வாக்கு அப்படி. அதுக்கு என்ன செய்ய முடியும்? பாருங்களா, நம்ம போய் கதை பேச போவோம். சரிவா, வெளியே போவோம். வாங்க பெரியமா, வண்டியில ஏறுங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை செல்லம்மா. பேசாம வந்து யாருங்க சொல்லிவிட்டேன். வயசான காலத்துல இவ்வளவு பெரிய பைக்ல ஏறி மண்டையை உடைச்சு சாவ போறோம். வாங்க ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. எங்க அவசரமா 2 பேரும் ஓடுதாவன்னு தெரியலையே. கிளம்பட்டுமா பெரியமா? கிளம்பு கிளம்பு. எங்க நசுக்காதீங்க, மூச்சு முட்டுது. நீ சாவதான் போற பாரு. டாடா பாய். வரும்போது முட்டை போண்டா. உன் மோரைக்கு முட்டை போண்டா கேட்கும். வாங்கிட்டு வரலன்னா வீட்டுக்கே வரக்கூடாது. போகும்போதே வாய வைக்காத. தள்ளி உட்காரு செல்லம்மா, நான் விழுந்து சாவ போறேன். இவரு ஒருத்தர் ஒரே சாவனையே பேசிட்டு இருக்காரு. நல்ல காரியத்துக்கு போகும்போது. ஏதோ நல்ல காரியம்னு காதுல விழுந்தது. உங்க காதுல விழுந்துச்சாக்கா? ஆமா, ஏதோ நல்ல காரியத்துக்கு போகும்போது சாவை பத்தி பேசாருன்னு ஏசிட்டு போகுது. எங்க போகுதோ? சரி வாங்க நம்ம போவோம். வாப்பா சூர்யா, வா. எங்க பெரியமா? நம்ம சொந்தக்காரங்க வீடுதான். கேள்வியா கேட்டுட்டு இருக்காத, உள்ள போவும் வா. புஷ்பா, எப்படி இருக்க? செல்லம்மா மைனியோ, எப்படி இருக்கியே? பாதி எத்தனை வருஷம் ஆயிட்டு. இப்படி இருக்கீல, பக்கத்துல தானே இருக்கியே, வந்திருக்கலாம்ல. அதான் வந்துட்டோம்ல, அன்னைக்கு வர முடியல.
அதான் போன்ல சொன்னீங்களே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சூர்யா உட்காரு. உங்க மாவ நல்லா இருக்காளா? என்ன செய்தா? ஒத்தைக்கு ஒரு மாவ பூங்குடிய நான் அப்படிதான் வளர்த்துருக்கேன். குனிஞ்ச தலை நிவர மாட்டா. எனக்கு தான் தெரியுமே பூங்குடிய பத்தி. சட்டுப்புட்டுன்னு பூங்குடிய கூப்பிடுங்க. என்ன இதுக்கு பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல சார். அடியே செல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை பூங்குடி, வெளியே வாட்டியே. வந்துருவா வந்துருவா. பூங்குடி பாக்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கால, அவனுக்கு போய் குடி ஜூஸ். கரெக்டா எண்ணி 3 டம்ளர்ல ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கா என் மாவா. சிக்கனமானவ. தெரியுது தெரியுது. அவனுக்கு முதல்ல கொடு. அத்தான் ஜூஸ் எடுத்துக்கிடுங்க அத்தான். சித்தி பண்றது சுத்தமா சரியில்லை. பொண்ணு பார்க்க தான் கூட்டு வந்திருக்குன்னு நினைக்கேன். இல்ல நான் ஜூஸ் குடிக்க மாட்டேன். ஏன் ஏடு? இல்ல நான் இனிப்பு ரொம்ப சேர்க்க மாட்டேன். மாப்பிளைக்கு சுகர் கிகர் எதுவும் இருக்கோ? ஜூஸ் குடிக்க மாட்டேங்கார. ஜூஸ் அந்த டேபிள்ல வச்சிருமா. மாமா நீங்க ஜூஸ் எடுத்துக்கிடுங்க. எனக்கு சுகர்மா. எம்மா இது ஒரு சீக்காளி குடும்பம். இப்ப சூர்யா பொண்ணு பாத்துக்க, லட்டு மாதிரி இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? பெரியமா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. உனக்கு சர்ப்ரைஸ். சூர்யா எங்க போற? அத்தான் ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. அத்தான் ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. என்னாச்சு? ஏன் மாப்பிள்ளை இப்படி ஓடுதாரு? அது ஒண்ணுமில்ல, அவன்கிட்ட நான் சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன். சொல்லிருந்தா நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாம்ல. மண்டையில எண்ணெய் கிண்ணலாம் வச்சு பாரதேசி மாதிரி இருக்கான். அதனாலதான் கோவப்பட்டு போறான். சரி நாங்க அப்ப கிளம்புதோம். பூங்குடி உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? ஏம்மா நீ பார்த்து எது சொன்னாலும் எனக்கு ஓகேம்மா. எனக்கு இந்த அத்தான நல்லா பிடிச்சிருக்கு. சரி சரி நாங்க வீட்டுல போய் விவரம் சொல்லுதோம். நல்ல முடிவா சொல்லுங்க. கண்டிப்பா பூங்கொடிக்கு சூர்யாதான்.